ஐபிஎல்ல அடுத்து எப்படி பண்ணா எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் உள்ள வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க கூடாது. என்ன ஐபிஎல் என்னது இது பெயிண்ட் அடிக்கணுமா சார்? மனு சார். ஓ இதான் மனுவா? ஆமா சார். என்ன மனு? என்ன சார் இந்த மனுவை நீங்க பரிசீலனை பண்ணலனா, பரிசீலனை பண்ணி இதை நடத்தலனா நாங்க வந்து ஐபிஎல் வந்து வெளியே போறோம் சார். வெளியே போறீங்களா? ஆமா சார். ஐபிஎல் விட்டு வெளியே போறீங்களா? ஐபிஎல் இருந்து வெளியே போறோம் சார். டீமா போறீங்களா இல்ல நீங்க மட்டும் போறீங்களா? நாங்க பவுலர் சங்கம்னு ஒன்னு இருக்கு சார். பவுலருக்கு சங்கம் வேறயா? எப்ப ஆரம்பிச்சீங்க? முந்தானேத்து தான் சார். முந்தானேத்து தான் ஆரம்பிச்சீங்க. என்னது இது? என்னது ஆக்சுவலா சார்? ஆர்சிபி டீம்ல ஒருத்தர் இருக்காருல்ல. ஆர்சிபி டீம்ல 11 பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் இருக்கார், ரன் மிஷின் வச்சிருக்காங்க பேரு. சரி, அவருக்கு என்னவா? அவரு எங்க பாலா போட்டாலும் அடிக்கிறாரு சார். ஒய்டுல போட்டா அங்கே அதையும் விட மாட்டாரு சார். ஒய்டுல போட்டாலும் அடிக்கிறாரு சார். சரி சார், அடிச்சா பரவாயில்ல. மேட்சுக்கு மேட்ச் 50-50 அடிக்கிறாரு சார். அவர் 50 அடிச்சா நியாயம் இருக்கு. எங்களையே சார் 50 அடிக்க வைக்கிறாரு. நாங்க பவுலர் சார். பாருங்க, பெருமைப்பட வேண்டாமா? பவுலரையும் 50 அடிக்க வைக்கிறாருன்னா உங்களுக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. நீங்க பேட்ஸ்மேனா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கீங்க சார். நாங்க போட போறதே 4 ஓவர் 24 பால்ல எங்க 50 அடிக்க வைக்கிறாரு. நீங்க பால் போட்டு உங்க ஸ்கோர் 50 வருது. ஆமா சார். சாரிப்பா உங்க கஷ்டம் இப்பதான் புரியுது. நாங்க நல்லா போட்டா, நல்லா போடல அப்படின்னா அவர் அடிக்கலாம். கரெக்ட். நீ நல்லா போட வேண்டியதானே. நீ ஒரு பவுலர், எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் நீ வந்து பவுலிங் போட பழகி விக்கெட் எடுக்க பழகலாம். கரெக்ட். இப்போ நாங்க நல்லா பிளான் பண்ணி பவுலர் சங்கத்துல பேசி அவர் கையை உடைச்சோம். கையை உடைச்சிட்டீங்களா? டேய் விட்டா கொலைய பண்ணிடுறீங்க போலயேடா. கையை உடைச்சோம். சரி, உடைச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கணுமே. ஆகலையே. தையல் போட்டு இருந்தது இப்படி இப்படின்றாரு. இது தையல்ல வந்து இப்படி அடிச்சு செலிப்ரேட் பண்ற. எத்தனை ரன் அடிச்சு? எத்தனை? 100 அடிச்சு இப்படி இப்படி இப்படியா? என்னடா யாரா அந்த மனுஷன்? அப்பா நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. அந்த மனுஷனை தயவு செஞ்சு பேன் பண்ணிருங்க. பேனா? டேய் பேன்றது ஒரு தவறான வார்த்தை. அதோ அவரை போய் நம்ம பேன்லாம் பண்ண முடியுமா? சரி, இந்த சீசன் உட்கார வச்சிருங்க. டேய் நீங்க பிளான் போட்டு உங்களுக்கு எப்படி செஞ்சு விட்டாரு? அப்ப நான் பிளான் போட்டா என்னைய செய்ய மாட்டாரா? நீங்க தான் ஐபிஎல் பவுலர்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா பவுலர் சங்கத்துல இருந்து இனிமே நான் என்ன சொல்றேன், நீ பேசாம பேட்ஸ்மேனா மாதிரி. நான் பேட்ஸ்மேனாமா? அதெல்லாம் முடியாது. நீங்க மனுவை பாருங்க. சரி எப்பா போயிட்டு வா. ஆர்சிபி 2016 கப் அடிப்பது நம்ம உறுதி. உறுதி உறுதி உறுதியிலே உறுதி உறுதி. ஆமா. என்னப்பா இந்த பக்கம் இப்பதான் உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. உங்களை பத்தியா? யாரு சார்? என்ன சார்? என்னப்பா பவுலர் சங்கம்னு எல்லாம் ஒருதா போயிருக்காங்க போல. இல்ல சார், நம்ம பசங்க யாரு போல அப்படி. நம்ம அந்த மாதிரி கருப்பாடு கிடையாதுல. இருந்துச்சுன்னா முதல் தூக்கி அவனை அப்படி வெளியே வச்சிரு. சரி சார். சரி, என்ன மொத்தமா வந்திருக்கீங்க? இங்க எதுவும் பொங்கல் அதெல்லாம் எதுவும் இல்ல சார். எங்களுக்கு எல்லாம் ஒரு இது நடக்கணும், ஒரு வேண்டுகோள். வேண்டுகோளா? நல்லவே. அதுக்கு வேண்டுதல் இருந்தா கூட நம்ம ஜெயிக்கலாம். வேண்டுகோளா? உங்ககிட்ட தான் வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செஞ்சு பண்ணணும். நீங்க சொல்லுப்பா. இல்ல சார், இவர் இருக்காருல்ல உட்காந்துருக்காரு பாருங்க. ஆமா, சிங்கம். அவர் தான் சார் பிரச்சனை. என்னப்பா நல்லா ஏதோ சொல்ல வந்தா? அவர் என்ன பிரச்சனை பண்ணாரு? அவரு 50 ரன் அடிக்கிறாரு சார். சூப்பர். நம்ம டீம் ஜெயிக்கணும். 50 அடிக்கிறாரு. 100 ரன் அடிக்கிறாரு சார். தட்டணும். 100 அடிக்கிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? எங்களுக்கு வந்து ஒரு 20 பால் 30 பால் ஓகே, மிச்சம் சொச்சம் கிடைக்குதுல்ல. அப்புறம் என்ன? அவர் கூட நான் ஸ்ட்ரைக்ல நின்றேன்னு வச்சுக்காங்களேன். சரி, ஓட விட்டு சாவடிக்கிறாரு சார். என்ன சார் இப்படி வருத்தப்படுறீங்க? பாவமா இருக்குப்பா. சரி, அடுத்து வேற. நீங்க என்ன இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நானும் ஒரு பேட்ஸ்மேன் தானே. அவர் கூட நான் ஸ்ட்ரைக்கர்லாம் விளையாண்டவன் தானே. சோ சாரி சார். சரி விடுப்பா. என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் நான் ஸ்ட்ரைக்ல நின்றா, நாங்க நான் ஸ்ட்ரைக்ல நின்றா ஓட விட்டே சாவடிக்கிறாருல. ஏப்பா அவர் ஸ்ட்ரைக்ல இருந்து பால கிளியர் பண்றாருல, அப்புறம் என்ன சந்தோஷப்படுவோம்? அந்த கால் வலிக்குதுனே, என்ன ஓட முடியலனே அப்படின்னு போய் சொன்னேன் 2 வாட்டி. நாங்க சொன்னோம், நாங்க 4 பேர் சொன்னோம். கண்டிப்பா என்ன ஏதாச்சும் பண்ணிருப்பாரு. கரிசனா காட்டினாரு. எப்படி 6-4 அடிச்சாரு. நம்ம டீமுக்கு போதும்டா. எங்களுக்கு குழு குழுன்னு இருந்துச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் லாஸ்ட் பால்ல போய் கேட்டேன், இவ்வளவு ரன் அடிச்சிட்டீங்க, எனக்கு மாத்தி விடுங்க. லாஸ்ட் பால் 6 அடிச்சீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, கண்டிப்பா 6 அடிச்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன். அவர் சொன்னாரு பாருங்க, நீ கால் வலிக்குது இல்ல, நீ மெதுவா அங்கேயே நில்லு, நான் பாத்துக்கிறேன்னு சிங்கிள் மாத்திட்டாரு. அப்ப உனக்கு பேட்டிங்கே கிடைக்கலையா? கொடுக்கலையே. எனக்கு தெரிஞ்சு நீ பேசுற பார்த்தா நீ மட்டும் பேசுற மாதிரி தெரியலையா? எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. ஓ, அப்ப பேட்டிங் எல்லாரும் சேர்ந்து நீயா பேசிக்கிட்டு இருக்க. ஆமா. சோ இப்ப நாங்க என்ன வேண்டுகோள் வச்சிருக்கோம்னா, ஃபைனல் விளையாட போறோம். ஃபைனல் விளையாட போறீங்க. அவரை உட்கார வச்சிருங்க. அவரை உட்கார வைக்கவா? ஆமா சார். டேய் அவர்னால தான்டா ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கோம். அவரெல்லாம் உட்கார வைக்க முடியாது சார். அவர்னாலதான் வந்தோம். அவர் மட்டும் தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இவன் பேசாம ஒண்ணு பண்ணுவோம். 11 பிளேயர்ஸ் அவர் விளையாட வச்சிருங்க. பந்து அவர் போட்டு பேட்டிங் அவர் பண்ணி. டேய் என்னடா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் பண்ணாராம். இந்த ஒரு சீசன் அவர் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. சோ அவர் ஃபார்ம்ல இருக்கிறது நமக்கு நல்லது. நீ உன் ஸ்கோருக்கு விளையாடுறியா இல்ல டீமுக்காக விளையாடுறியா? டீம் தான் சார். டீமுக்கு தானே விளையாடுறா. அவர் அதுக்கு தானே விளையாடுறாரு. அப்ப நம்ம ஜெயிக்கிறோம். போ ஜெயிக்கிறோம் சார். ஃபைனல் போ. ஃபைனல்ல வந்து பாரு, உங்களை நம்பி
கப்பையும் கேப்பையும் ஒன்னா கொண்டு போலாம்னு நினைச்சேன்டா. இப்படி மண்ணள்ளி போட்டீங்களேடா. வாழ்த்துக்கள், ஆரஞ்சு கேப் உங்களுக்கு தான். சூப்பர். போங்கடா.